சார் நம்ம கமெண்ட்டில் வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா பட்டா என்னிடம் இருக்குது. ஆனால் வந்து இன்னொருத்தர் வேறொரு நபர் பேரில் வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது எங்கே சார் புகார் அளிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சார். ஓனர்ஷிப்பில் 2 வகை உண்டு. ஒன்று வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஓனர்ஷிப் வந்து பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஓனர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம். அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு வந்து உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் பேரில் இருந்து பட்டா உங்கள் பேரில் இருந்தால் நீங்கள் தான் முழு ஓனர்ஷிப் உங்களுது. சப்போஸ் பட்டா உங்கள் பேரில் இருந்து வேறு யார் பேர்லையாவது லேண்டு இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து மாற்றி விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் சப்போஸ் நீங்கள் தான் முழு ஓனர், ஒரு 50 வருஷமாக அங்கே இருக்கீங்க, பட்டா உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். பட்டா உங்கள் பேரில் இருக்குது, 50 வருஷமாக நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, இது வந்து பூர்வீகமாக உங்களுக்கு வந்தது. அதை யாரோ ஒருத்தர் வேறு ஒரு ஆளுக்கு பத்திரம் போட்டு விற்கிறார். ஏன்னா பத்திரமே இல்லை, ஏன்னா ஈஸியில் வராது, பட்டாவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியில் வராது. ஸோ பத்திரப்பதிவில் போய் இது என்னோடய இடம்னு சொல்லி ஒரு போலியாக ஏதோ ஒரு பத்திரத்தை வச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு வரும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சிசிபியில் போய் டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் உள்ள டிஎஸ்பி கிட்ட போய் புகார் கொடுக்கலாம். வெளியூராக இருந்தால், உள்ளூராக இருந்தால் தாராளமாக டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கே நீங்கள் புகார் கொடுத்து, இல்லை கமிஷனருக்கே கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். பொதுவாக சிட்டியில் இது மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாத்துலேயுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு இருக்கும். இது பெரும்பாலும் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து வெளியூர்களில் நடக்கிறதுக்கு உண்டான சப்பபில், வெளியில் ரூரலில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். சிட்டியை நெருக்கமான இடங்கள், இல்லை வெளியூர்களில் அக்ரிகல்ச்சர் லேண்டு, இல்லைனா ரெசிடென்ஷியல் லேண்டு, இந்த கிராமணத்தம், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட்டா ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க, ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் யாரோ ஒருத்தவங்க பட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க. ஒரே பேர் கொண்ட 4 பேர் இருப்பாங்க ஒரே ஊரில், அவங்க அப்பா பேரும் ஒரே இது இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் மாறி வேணும்னே குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. இல்லை தெரியாமல் கூட ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தெரியாமல் வந்த பட்டாவே தன்னோட இதுன்னு வச்சுக்கிட்டு இல்லை இது என்னோட தான் வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் குற்றம் இந்த இடத்துல நடந்திருக்கு, வேணும்னே செஞ்சுருக்காருன்னா தாராளமாக சிசிபிக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பட்சத்தில் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக. இது வந்து என் பேரில் பட்டா இருக்குது, நான் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கேன், இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் வந்து வெவ்வேறு உங்களுக்கு அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்திருப்பீங்க, பல ப்ரூஃப் இருக்கும், ரேஷன் கார்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆதாரங்களை வச்சு புகார் கொடுத்தீங்கன்னா துரிதமாக அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்க உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போலி பத்திரம் செஞ்சு இது பண்ணும்போது அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறது 100% உறுதி. நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா தாராளமாக அவங்கள வந்து தட்டி கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் கொஞ்சம் மெத்தனமாக விட்டுட்டீங்க, கொஞ்சம் நாள் பட்டு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறீங்க, பத்திரப்பதிவு 4 பதிவு 5 பதிவு 6 பதிவு 10 பேருக்கு விற்றதுக்கப்புறம் போனீங்கன்னு வரும்போது அவங்கள நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அது வந்து ஸ்லோ ஆகும். ஒரு சின்ன ஒரு செடியாக இருக்கும்போதே அந்த விஷ செடியை பிடுங்கி எரிஞ்சிடணும். அதை வந்து 4 கை மாறி அப்புறம் பண்ணிக்கலாம் இதை நம்ம தானே இருக்கிறோம், அதனால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சொத்து இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கிறேன். அதனால் நல்ல வழக்கறிஞராக பார்த்து அது வந்து அதுக்குண்டான ஆவணங்களை எடுத்து புகார் கொடுத்து தாராளமாக பண்ணலாம். சப்போஸ் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீதிமன்றம் போய் இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கேன், ஆனால் இவங்க நீதிமன்றத்தில் எனக்கு இவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுகோள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து அவங்க பேரில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதையும் மீறி இல்லை இது வந்து தவறுதலாக நடக்கும் பட்சத்தில் அவர் வந்து தெரியாமல் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறதுல நீங்கள் வந்து சிவில் கேஸ் போட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கிக்கலாம். இல்லை அந்த பத்திரப்பதிவு செல்லாது அப்படின்னு ஆர்டர் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் உண்டு. ஆனால் எந்த வகையில் நீங்கள் போகணுன்றது வந்து உங்கள் வழக்கறிஞருக்கு தான் அது தெரியுமே தவிர, ஏன்னா அவங்க நிபுணர் 10 கேஸை பார்த்துருப்பாங்க, 100 கேஸை பார்த்ததுனால அவங்க சொல்கிறபடி நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் நல்ல வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கிறது தான் இப்போ இந்த நேரத்தில் வந்து தேவையானது. தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்ககிட்ட இந்த விஷயங்களை பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க இது விஷயம் இருக்குது, இதெல்லாம் எவிடன்ஸ்னு நீங்கள் சொல்கிறோம். ஏன்னா வெறுங்கையை விசிட் நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே நடக்காது, நீதிமன்றத்தில் நடக்காது, வழக்கறிஞர் நடக்காது, போலீஸ் ஸ்டேஷன் நடக்காது. சும்மா நான் எந்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க, அவங்களுக்கு எதுவும் புரியாது. அதனால் இது என்னுடைய பட்டா, இது போலி பத்திரம் பண்ணி என்ன ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு தெளிவாக காமிச்சு நீங்கள் அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா அதை நீங்கள் வழக்கறிஞர்கிட்டையாவது சொல்ல தெரியணும். சொன்னீங்கன்னா உறுதியாக வந்து உங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா
தாராளமாக என்ன அணுகலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக இதான் பிரச்சனை நீங்கள் சொல்லணும். பொதுவாக இந்த இடத்துல வராது, அது வராது, லஞ்சம் கொடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்து அவநம்பிக்கையாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பொறுப்பாக மாட்டோம். நம்பிக்கையோட தைரியமாக கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். சார் இது நீங்கள் சொன்னது வந்து காலி நிலமாக இருந்துட்டா நீங்கள் சொல்கிறது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. ஒருவேளை அவங்க வீடே எழுப்பி அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் இப்போ யாருக்கு ஃபேவராக சார் இந்த சட்டம் செல்லும்? கண்டிப்பாக தவறுதலாக கட்டியிருந்தாங்கன்னா அவங்க அவங்கள இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, தவறாக கட்டியிருந்தாங்கன்னா. ஆனால் வேணும்னு செஞ்சுருந்தாங்க, வேணும்னே பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் பிளாட் இருக்குது, 2ஆவது நம்பர் பிளாட் இருக்குது. நீங்கள் 1ஆம் நம்பரை விட்டுட்டு 2ஆம் நம்பரில் பாதி 1லையும் பாதி 2ஆம் நம்பர்லையும் கட்டி நடுவில் எழுப்பியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த வீட்டையே உடச்சி உங்கள் இடத்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டணும். நீங்கள் வந்து மேலும் வேறு என்னென்ன செய்யலான்றத உங்கள் டாக்குமெண்ட்டை காமிச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர்லி அதில் என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து அப்போ தான் தெரியும் நமக்கு. அந்த பிரச்சனையை நம்ம என்னன்றதை கையில் எடுத்து தாராளமாக உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 99.9% இருக்குது. அந்த 0.1% வந்து உங்களுடைய கவனக்குறைவு, உங்களுடைய நீங்கள் சரி விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணால் தான் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆகுமே தவிர மற்றபடி நீதி கிடைக்கிறது நல்ல எல்லா வாய்ப்பும். சார் இப்போ நீதி கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்காக எனக்கான மன உளைச்சலை நான் அவங்கள்ட்டே அந்த மன உளைச்சல் கேஸ் போட்டு நம்ம வாங்கிக்க முடியுமா? தாராளமாக வாங்க முடியும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட கிளைம் தாராளம் வாங்கலாமே. எனக்கு இத்தனை வருஷமாக வீடு இல்லை, வாடகையில் நான் இருந்தேன், உங்களால் தான். இத்தனை வருஷமாக கேஸ் நடத்தினேன், கேஸுக்கு இவ்வளோ செலவாச்சு, உங்களால் தான். நீங்களாம் கொடுங்கன்னு சொல்லி அதையே நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டு கேட்குறதுக்குண்டான வாய்ப்பு வந்து உண்டு. சரி சார், இதை வந்து ஒரு ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட வந்து அணுகணும் அப்படின்னா என்னென்ன ஆதாரங்கள் முதல் தடவை தேவைப்படும்? பொதுவாக எப்படின்னா நீங்கள் பட்டா சம்மந்தமாக வந்தீங்கன்னா முதல்ல பட்டா காப்பி வேணும். பட்டா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அப்புறம் ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, மற்ற எல்லா ஆவணங்கள். 2வது ஈசி போட்டு அந்த இடத்துல அந்த இடம் ஈசி நீங்கள் உங்கள் இடத்த வச்சு ஈசி போட்டு அந்த சர்வே நம்பரில் அவர் எப்போ பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு, எப்போ பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துட முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போலியாக பண்ணியிருந்தால் அதில் வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும். அதுக்கு முன்னாடி இந்த ஈஸிலே இல்லை, ஆனால் அந்த பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க, இல்லை பத்திரப்பதிவு பண்ண மாதிரி ஒரு போலியாக தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த ஆதாரங்களை வந்து திரட்டி கொடுக்கணும். இந்த ஆதாரங்களை வந்து திரட்டுறதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொருள் செலவாகும், நேரம் முதல்ல செலவாகும், மெனக்கடணும். அந்த மெனக்கட்டு அதை கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல்கள், இல்லை அறிவுரைகள், இல்லை உதவி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக என்ன அணுகலாம். மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.